ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக ஆளே இல்லை, வீடியோவும் போடல, சுத்தமாக உடம்பு முடியல. ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் எந்திரிச்சு உட்காடுறேன். நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 3 நாள் ஆகுது. எதுவுமே சாப்பிட்டாலும் வாமிட்டு, இரும்பல், சளி, ஃபீவர். ஃபஸ்ட்டு ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் ஒரு 2 நாளில் ஃபீவர் போச்சு, அப்புறம் அடுத்து இரும்பல், சளி, இரும்பல் வரனால வாமிட்டிங்கு, அது இல்லாமல் லூஸ் மோஷனு. முடியல. ஒரு சைடு போனால் பரவாயில்ல, எல்லா சைடும் போகுது, சுத்தமாக முடியல. ஆனால் ஹாஸ்பிட்டல்லாம் போல, எனக்கு நானே வைத்தியத்தை பார்த்துக்கினேன். ஸோ அந்த வைத்தியத்தை வச்சு தான் இப்போதைக்கு பொழைச்சிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, நான் கண்டுபிடிச்ச கஷாயம். அப்ராடில் இருக்கிறப்போ நம்ம எந்த டேப்லெட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஏதாவது எடுத்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் தான். அந்த என்னென்ன யூஸ் பண்ணுன்றதையும் நான் கீழே என்னோட இதில் கொடுத்துட்றேன். எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் கடுகுன்ற பாருங்க, இது பெப்பரு, அப்புறம் இஞ்சி, ஒரு 2 பூண்டு, அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை, நான் அதை கீழே டைப் பண்ணுறேன். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதை என்ன பண்ணேன், ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றி அதில் ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் போட்டு நல்லா சுண்ட விட்டேன். ஒரு டம்ளர் வர அளவுக்கு சுண்ட விட்டேன். இதெல்லாம் கடந்த ஒரு 3 நாளாக குடிச்சிட்டு இருக்கேன். இரும்பி பார்த்தீங்கன்னா எனக்கு வயிறு, அந்த அடிவயிறுலேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக புண்ணு மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது. வலிக்குது ரொம்ப. இப்போ ஓரளவுக்கு பெட்டர். இதை குடிக்க ஆரம்பிச்சு 3ஆம் நாளே ஃபைட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பேசாம நான் ஆயுர்வேதிக் டாக்டர் ஆயிடலான் இருக்கேன். வெயிட், ஒரு புது அப்டேட். ஸோ கூடி சீக்கிரம் சொல்கிறேன். அவன் இன்னும் திருந்தல மாமா.